அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்ப நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆளுநர் 3 பாட்டுக்கு நிக்கிறதே கஷ்டம். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பாட்டுக்கு நல்லா கம்பீரமா நின்றுவாரு. 3வது பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர்னால நிக்க முடியாதுங்க. அந்த 3வது பாட்டு என்னன்னா, அதுக்கு பேரு தான் தமிழ் தாய் வாழ்த்தாமா. தமிழ் தாயை வாழ்த்துறதுக்கு ஆளுநர் எதுக்குங்க நிக்கணும்? அவர் என்ன ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர்? அவர் இந்தியாவினுடைய இந்தியாங்க. சாரி, கேரளாக்கும் அவர் தாங்க ஆளுநர். அதனால 2 மாநிலத்தோட பாட்டுக்கும் அவர் நிக்க முடியாதுல்ல. அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது கேரளா ஆளுநரா மாறிக்குவாரு. அவர் கேரளாக்குள்ள போகும்போது தமிழ்நாட்டின் ஆளுநரா மாறிக்குவாரு. அப்புறம் அவர் எப்படிங்க அந்த மாநிலத்தோட பாட்டுக்கு நிப்பாரு? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். யாருங்க அந்த மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு கேட்டோம்னா, 3வதா அந்த பாட்டை பாடுவேன்னு சொல்லி இன்னைக்கு முச்சந்தில நின்னு மூக்குறியே கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த 3வது பாட்டு எழுதினவர் தான் மனோன்மணிய சுந்தரனார். அவரு எழுதிட்டாரு, அந்த காலேஜுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அந்த பாட்டை முதல் பாட்டா பாடிட முடியாதுங்க. எப்படி இருந்த தமிழ்நாடு, எப்படி இருந்த தமிழ்நாடு. ஆனா அந்த பள்ளி மாணவிகளை அபியூஸ் பண்ண உயர்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராமா. கண்டிப்பா தாவேகாக்கு இது பயங்கரமான ஷாக்கிங் நியூஸா தாங்க இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 கடவுள் தான். ஒண்ணு பிஜேபி, இன்னொன்னு ஆளுநர். ஆளுநருக்கு எதிரா தாவேகா அமைச்சர் ஒருத்தர் ஏதாவது செயல்படலாமா? இத பத்தி நம்ம ஏதாவது கேட்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு திருமாவளவன் பேசுவாரு. இல்ல சண்முகம் எங்க கிட்டயே கேட்டாங்க, நாங்க தான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல வைகோ நோ நெவர் நாட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தாவேகாக்கு இருக்கிற ஒரே ஒரு டெம்ப்ளேட் திமுக அதிமுக கூட்டணி. இது கூட பரவாயில்லைங்க, நேத்து கோட்டை தான் சொல்லச்சாமேங்க. கோட்டை என்ன சொல்ல வந்துச்சுன்னு சொல்றதுக்குள்ளேயே இருமல் வருது. அதனால இந்த இடத்துல நமக்கு டப்பிங் கொடுக்கறதுக்கு ஒரு நடிகர் கம் சிஎம் கூப்பிட்டுக்கலாம். சாரி, எக்ஸ் சிஎம் கரண்ட் நடிகர் அப்படி வச்சுக்கலாம். தளபதி டப்பிங் கொடுங்க தளபதி, இதுதான் எங்களுக்கு தலை விதி. சுப்ரீம் கோர்ட்டு நறுக்குன்னு கொட்டினது போக ஹைகோர்ட்டும் நறுக்குன்னு கொட்டிருக்கு. எதுக்கு கொட்டுச்சு, ஏன் கொட்டுச்சு? குழந்தை செத்தா பரவாயில்லைங்க அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னாங்கல்ல ஒரு அம்மா. அட, என் குழந்தை செத்ததே தளபதி சிஎம் ஆகறதுக்கு தாங்க. செத்தா செத்துட்டு போகட்டும். அட, தளபதி சிஎம் ஆகறதுக்குன்னா அது செத்தா செத்துட்டு போகட்டும், நான் இன்னொன்னு கூட பெத்துக்குவேன் அப்படி பேசின ஒரு அம்மாவும், என் தம்பி போன எனக்கு என்னங்க, நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்கான், வாய்ப்பு இருந்தா நானும் போவேன் அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணனும், என் பையன் ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இவனும் போயிருந்தோ அப்படின்னு யாரும் சொல்லல, தெரிஞ்சிருந்தா நானே போயிருப்பேன்னு சொன்னாரு ஒருத்தர். இப்படி செத்தவன் வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் ஏறிட்டு இவருக்கு முட்டுக்கட்டி பேசினாங்கல்ல. ஒருத்தங்க கூட குழந்தையோ இல்ல தம்பியோ இல்ல மகனோ செத்ததுக்கு வேண்டி வருத்தமே படலையே. இப்படி வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்கெல்லாம் எதுக்காக வேலை கொடுத்தீங்க அப்படின்னுதான் ஹைகோர்ட் மண்டேல நறுக்கு இததான் சொல்லல. தளபதி நீங்களே சொல்லிருங்க. சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலையே நறுக்கு என்று செம்மட்டியாலே அடிச்சும் நீங்கள அப்படின்னா அவ கொஞ்சம் கஷ்டம்தான். பாத்தீங்களா, இந்த டப்பிங் தாங்க வேல்யூ ஜாஸ்தி. இதெல்லாம் ரீல்ஸ் கண்டென்ட் இல்லைங்க, ரியல் கண்டென்ட். நான் என்ன தாவேகா அமைச்சரா அப்பப்ப ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு? இல்ல தாவேகாவின் ஆதரவாளரா இருக்கிற ரீல்ஸ் எடுக்கிற பிள்ளையா? தலைமை செயலகத்துக்குள்ளேயே ஒரு புள்ள ரீல்ஸ் எடுத்துட்டு போய் அமைச்சரை பாக்குது. கேட்டா தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்காமா. சரி, இப்படி எல்லாம் இருக்கிறப்பதான் ஆளுநர் கிளம்பி எங்கேயோ போயிட்டாரு. இவரு நெல்லைக்கு போயிருக்கிறாரு, பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவரு நெல்லைக்கு போனதே பிரச்சனை. 3வதாதான் பாடணும், அப்படி பாடல அப்படின்னா ஆளுநர் நான் நடவடிக்கை எடுப்பேன். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் அப்படின்னு கோர்ட்ல இருந்து நம்ம ஆர்டர் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை ஆளுநருக்கு? பேசாம உட்கார வேண்டியதானே. இப்ப முதலமைச்சர் அங்க போயிருந்தாருன்னா தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஓ, முதலமைச்சர் தான் அங்க போக முடியாதே, அவருக்கும் அதுக்கும் தான் எந்த சம்மந்தமுமே இல்லையே. ஏன்னா பல்கலைக்கழகத்துல போய் பஞ்ச் டைலாக் பேச முடியாது. சீனியர் மாணவர்கள் கிட்ட
சினிமா டைலாக் பேச முடியாது. அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அத நம்ம நார்மலா எடுத்துட்டு போய்க்கணும். தமிழ்நாட்டின் ஆட்சி அமைச்சிருக்கிற தாவேகா அரசின் கொள்கை முடிவு என்ன? நீட்டுக்கு நாங்க எதிரானவர்கள். நீட் கட்டாயமா நீக்கப்படக்கூடிய சமூக குற்றம். அந்த தாவேகா அரசுக்கு ஆதரவாதான் மாணவர்கள் போராடுறாங்க. ஆனா என்ன, மாணவர்கள் ஒன்றிய அரசுக்கும் நீட்டுக்கு எதிராகவும் நீட் கமிட்டிக்கு எதிராகவும் போராடிட்டு இருக்காங்க. அது தாவேகாக்கு சூட் ஆகாது. நீங்க பிஜேபியை திட்டாதீங்க, RSS திட்டாதீங்க, நீட்டை திட்டாதீங்க, ஆனா நீட்டுக்கு எதிராக போராடிக்கோங்க. எங்க போராடணும்? நீங்க எங்க வேணாலும் போராட வேண்டாம். அரசு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும். அரசு கிட்ட நீங்க போய் அனுமதி வாங்கிட்டு நீங்க நீட்டுக்கு எதிரா போராட வேண்டாம். அத நாங்க பாத்துக்கிறோம், நாங்களே பாத்துக்கிறோம். இப்படி இருக்கிற தாவேகா அரசின் மண்டையில தான் உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இருக்கு. சாரி, உயர் நீதிமன்றம். ஆக்சுவலா உயர் நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டாங்க. அன்னைக்கு கரூர்ல தண்ட செலவு பண்ணுச்சுல மக்களுக்காகன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அந்த பணத்தை திருப்பி வாங்கி இருக்கணும் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா இந்த வெறும் 60 நாள்ல 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க. அதுல இதுக்கான செலவு சேர்த்துதான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அன்னைக்கு இருந்த அரசுல இருந்தும் நிவாரணமா கொடுத்திருக்கிறாங்க, தாவேகா கட்சியில இருந்தும் நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் கொடுக்கணும்னா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. 31 பேத்துக்கு வேலை போட்டு கொடுத்தா கவர்மெண்ட் சம்பளத்தை விட அதிகமா கொடுக்கலாமுங்க. கார்பரேட் கம்பெனி தான் கையிலேயே இருக்கே, அப்புறம் என்ன கவலை? ஏன்னா அதுக்கு கோர்ட்டு எதுவுமே சொல்லாதுங்க, அது ரொம்ப ஈஸியான வேலை. இல்லைன்னா இன்னொன்னு கூட பண்ணலாம், அவங்களை எல்லாம் MLA ஆக்கிடலாம், மினிஸ்டர் ஆக்கிடலாம். இதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு ஆமான்னு சொல்றதுக்குதான் நீங்க ஒரு 4 பேர் வச்சிருக்கிறீங்களே. அட பர்மனண்டா இல்லைங்க, டெம்பரவரியா வச்சிருக்கிறீங்களே. அட அந்த 4 பேர்த்த தான் சொல்றேன், யாருன்னு உங்களுக்கே தெரியுமே. சாரி 5 பேர் வச்சிருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுக்கு 2, VCK 1, மதிமுக 1, IUML 1. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு தானே 5 பேரு ஒன்னா இருக்காங்க. இந்த 5 பேத்துக்கும் தமிழ் தாய் வாழ்த்து 3வதா போனதுனால எந்த கவலையும் கிடையாதுங்க. இப்ப அவங்களோட வேலைகளே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி, திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படிங்கறத பரப்புறது மட்டும்தான். திரும்ப சிஎமாக்குறதுக்காக தான் 2 பேரும் கூட்டணியை பிளான் பண்ணாங்க. ஆனா திரும்ப விஜய சிஎமாக்குறதுக்காக தான் கூட்டணியை உடைச்சு இந்த பிளான போட்டிருக்காருன்னு அவரே சொல்லியிருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து 3வதா போனா என்ன, மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, ஆளுநருக்கு முடியல அப்படின்னா அந்த பில்டிங்லயே படுத்திருந்திருக்கலாம். நான் அங்கதான் போவேன், பாட்டை 3வதா தான் போடுவேன், எதுக்கு ஒத்த கால நிக்கிறாருன்னு தெரியல. இன்னும் அப்படியே முடியாத ஆட்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த பதவியை தான் சிஎம் கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே, யாரு இல்லைங்கிறா? இல்ல அப்படி ஏதாவது ரோசம் இருந்தா சிஎம்ஏ அவர்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னா, ரோசம்னா என்னன்னே தெரியாது. எங்க சிஎம் அப்படியெல்லாம் மாநில உரிமைகளை பத்தி பேச மாட்டாருங்க. அப்படி பேசணும்னு நினைச்சிட்டாலே, நீங்க தான் CBI கேஸ் வச்சிருக்கீங்களே, அதையெல்லாம் தாண்டி அவர் தைரியமா பேசுறதுக்கு அவர் என்ன ஜனநாயகன் படத்தோட கதாநாயகனா? இல்ல மோடி தான் எச் வினோதா இவர் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு? அட போங்க, தமிழ்நாட்டோட தலையெழுத்து இவர்கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகிறது. என்னங்க ஆளுநரே, உங்க மாணவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, பட்டம் 800 பேத்துக்கு கொடுத்துருவீங்கன்னு நம்புறோம். இல்ல வர ஆளுநர்கள் எல்லாரும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்குங்க நீங்க இந்த வேலையில இருக்கீங்க? அட செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேன், செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு நாங்க எதுக்குங்க சம்பளம் தரணும்? ஆளுநர் அடுத்த தடவை கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறப்ப ஆளுநர் சொல்லணும், எனக்கு சம்பளம் அதிகம், நான் செய்யாத வேலைக்கு சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு மனசு உறுத்துது, தமிழ்நாட்டுக்கு எதிரா வேலை செய்யற எனக்கு இங்கிருந்தே சம்பளம் வாங்குறதுக்கு மனசு உறுத்துது. அப்படியெல்லாம் மனசு உறுத்தி இருந்தா பரவாயில்ல, உறுத்தாதே என்ன பண்றது? ஆளுநர் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடே போராடணும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலா இது ரொம்ப வித்தியாசமான தேர்தல் தாங்க. தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக ஒருத்தங்களை தூக்கி சிஎம் உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டின் நலனுக்காக அவருக்கு எதிராவே போராட வேண்டியதா போச்சு. போராடுவோம், என்ன போராட வேண்டியதுதான், போராடுவோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.